இப்போ அந்த மத்தேயுல 7வது அதிகாரம் அந்த 2வது வசனம் முதல் வாசிப்போம். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த அளவை தான் அது. 2 விதமான அளவை நம்முடைய உலகத்தில் இருக்கிறது. ஒரு அளவை என்பது மனித மரபு, மனித சட்டம், இதன் அடிப்படையில் தீர்ப்பிடுவது. மற்றொரு அளவை என்பது கடவுளின் குடும்பத்தின் மீதுள்ள நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஒரு தீர்ப்புனா ஒரு விஷயத்தை கணிப்பது. தீர்ப்புனா உதாரணத்திற்கு பிரேசலாடே வச்சுக்குவோம். பிரேசலாடு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம ஒரு தீர்ப்பிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவெடுக்கும்போது 2 விதமான அளவையில் அதை பார்க்கலாம். ஒன்று மனித சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கலாம், மற்றொன்று கடவுள் சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். 2 விதமான அளவை சட்டம். அப்போ மனித சட்டத்தின் அடிப்படையில் அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அது என்ன, கடவுளை புகழ்கிறோம், ஆண்டவரை புகழ்கிறோம், இதில் என்ன தவறு இருக்குது? தவறு இல்லை. சரணம் அடைகிறோம், சாமி சரணம், அதில் தவறு இல்லை. இதெல்லாம் மனித சட்டத்தின்படி அது தவறில்லை. கடவுள் சட்டம்னு வரும்போது தான் எங்கே வருகிறோம் என்றால் கடவுளின் உறவை கேட்கும் செயல். அப்போ கடவுளின் உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் நல்ல செயல் இல்லை என்று எந்த அளவை சொல்கிறது என்றால் கடவுள் சட்டம் என்ற அளவை தான் அதை சொல்கிறது. அதனால்தான் மேற்கொண்டு வாசித்தால் உங்களுக்கு புரியும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மறைக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இது நீங்கள் எல்லாம் 1000 தடவை வாசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த கோணத்தில் வாசித்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? எந்த கோணத்தில் என்றால் மரக்கட்டை என்பது எவ்வளோ பெரிய தவறு என்றால் உங்கள் உறவு எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் தவறு. துரும்பு என்பது மனித சட்டத்தை மீறிய பாவங்கள் என்ற கரை. துரும்பு போன்றது, அதாவது சின்னது, உறுத்தலாம், குறை இருக்கலாம், ஆனால் கண் தெரியும். மரக்கட்டை கண்ணே தெரியாது. அவ்வளோ பெரிய தவறு. ஏன் தவறு என்றால் நாம் பிறப்பதே கடவுளின் குடும்பத்தில் சேரதான். அதை நான் வேண்டாம் என்று சொன்னால் நான் தான் பெரிய தவறு செய்கிறேன். மனித சட்டத்தை மீறியவர்கள் சிறிய தவறு. அதாவது 2 பேருக்கு இங்கே துரோகம் நடக்கிறது, 2 பேர் மனது புண்படுகிறது. ஒன்று மனிதர்கள் மனது புண்படுத்தப்படுவது ஒரு பாவம், இன்னொன்று கடவுளுடைய மனது துன்புறுத்தப்படுவது இன்னொரு பாவம். நம்ம திருத்தந்தை கூட அந்த பாடல்கள் குறித்த அபாயம் குறித்து பேசையில் அதை சொல்வார்கள். ஒவ்வொரு இடத்திலும் இது கடவுளுக்கு உகந்ததல்ல, கடவுளை புண்படுத்துவது, கடவுளுக்கு அது செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது என்னன்னா மக்களுக்கு அதெல்லாம் புரியல. கடவுளை புண்படுத்துறதுன்னா என்ன, அது புரிய மாட்டேங்குது. இதான் அந்த இடம். எந்த இடம்னா ஒருத்தர் உறவே கேட்கலன்னா அவன் கண்ணில் பெரிய ஒரு மரக்கட்டை இருக்கிற அளவுக்கு அது ஒரு உறுத்தும் செயல் இருக்கிறது. மனிதர்களுக்கு எதிரான பாவம் நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் இல்லையா, அற்ப பாவம், சாவான பாவம், அதெல்லாம் சொல்லுவோம் அல்லவா. அந்த அற்ப பாவம், சாவான பாவம்னு சொல்லி அதை சிம்பிளாக முடிக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா சாவான பாவம்னா என்னங்கிறதுக்கு பொருள் தெரியாமல் போய்விட்டது குருக்களுக்கு. அதனால தான் நம்ம வேறு வார்த்தையை பயன்படுத்தும் போது நேரம் அதிகமாகி விடுகிறது. சாதாரண 2 வார்த்தையில் நம்ம தியாலஜிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஈஸியாக போயிடும். ஆனால் என்ன ஆகுன்னா அதுக்கே அர்த்தம் தெரியாத நிலைக்கு திருச்சபை விட்டதால் வெறும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், அதற்கு பொருள் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால என்ன கேட்குறாங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது, பிரைஸ் தி லார்ட் சொன்னால் என்ன தப்பு? ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறது என்னன்னா பிரைஸ் தி லார்ட் சொல்கிறதுல எப்படி அது துரும்பாகும் அப்படின்னு கேட்குறாங்க.
ஐயா அது துரும்பு இல்லை, அது மரக்கட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன? உறவு வேண்டாம் என்று சொல்லும் செயல். ஏன்னா ஒரு வாழ்த்து நம்ம உறவு வேண்டாம்னு சொல்லும் செயலாக எப்படி மாறும் என்று ஒரு சிலர் கேட்பார்கள் அல்லவா? அப்போ அவர்களுக்கு இன்னொரு இடம் வாசித்து காட்டுகிறேன். இதில் நம்ம டிஸ்கஸ் தான் பண்ணுறோம், நாம் கேட்பவர்கள் மீது உள்ள குறையாக இல்லை. திருச்சபையில் இது போன்ற குறைபாடுகள் இருப்பதால் நாம் எப்படி அதை திருத்துவது என்பதை இங்கே நாம் டிஸ்கஸ் பண்ணுவதாக பார்க்க வேண்டுமே தவிர அதை மாற்றி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ